ஜோசப் விஜய்க்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்துவிட்டது என்று சொன்னதற்கு பிறகு ஐ won't be available in சென்னை, I am going to Trivandrum என்று இந்த அரைக்கர் அறிவித்தார். பிறகு கடைசியில் டெல்லி வேண்டாம், பதவி பிரமாணத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலாம் சொன்ன பிறகுதான் பதவி பிரமாணம் நடந்தது. குதிரை பேரம் என்று வாய்க்கு வந்தபடி திமுக விமர்சனம் செய்கிறது. சபாஸ் மை டிஎம்கே காம்ரேட்ஸ், நீங்கள் எங்கள் கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய சொல்லி உங்கள் கட்சியில் சேர்த்து உங்கள் உதயசூரியன் சின்னத்தில் அவரை போட்டியிட வைத்து எம்எல்ஏ ஆக்கினீர்களே, அந்த பேரத்துக்கு பெயர்னு பெருச்சாளி பேரமா? நீங்கள் தான் இதுக்கெல்லாம் வழிகாட்டினவங்க. இப்பொழுது அரசு அமைந்தது தாங்க முடியலை. அப்படியே 6 மாதம் நீடிக்காது, கொஞ்ச நாளில் கவுந்து போயிடும். நீடிக்கும். விஜய் அரசு 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த அரசை வீழ்த்துவதற்காக நீங்கள் எல்லாவித பகீரத முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறீர்கள். நாள் ஒன்றுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இங்கே தலைவிரித்தாடிய கமிஷனுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது விஜய் அரசு. கட்டிங் கரப்ஷனுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது எங்கேன்னா விசாரிச்சுக்கலாம். 10 காசு கொடுக்காம அனுமதி வாங்குறாங்க. முந்தி 10 லட்சம், 15 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 10 கோடி கப்பங்கட்டா தான் அனுமதி கிடைக்கும். இது முன்னைய திமுக அரசில். இந்த அரசு ஊழலை வேருடன் பிடுங்கி எறிகிற அரசாக இருப்பதால் நாங்கள் முழு மனதோடு விஜய் அரசை ஆதரிக்கிறோம். எவ்வளவு எதிரிகள் அதை வீழ்த்துவதற்கு கணைகள் தொடுத்தாலும் நானும் என் சகாக்களும் என் தோழர்களும் காவல் அரணாக இருந்து போர்க்கவசமாக இருந்து அந்த கணைகளை எதிர்கொண்டு விஜய் அரசுக்கு முழு பாதுகாப்பையும் மறுமலர்ச்சி திமுக கழகம் கொடுக்கும். இதுதான் என்று நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூளுரை சபதமாகும். இப்போ கலைஞர் பேரிலேருந்தே பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற பலத்தை உடச்சி கொண்டு வந்து சேர்க்கறது தான் திமுகவுடைய ஒரு சூழ்ச்சியான ஒரு சுச்சுவேஷனு. இது நீங்களும் அந்த கூட்டணிக்குள்ளே இருந்தவர் தான். கூட்டணிக்குள் இருந்தவர் தான் இந்த கேள்வியை பல தடவை கேட்டாச்சு. கூட்டணிக்குள் இருந்து கொண்டே விமர்சிப்பது கூட்டணி தர்மத்துக்கு ஒவ்வாதது என்பதால் நான் அமைதியாக பேசுவது இல்லை. அது கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நான் இருந்தேன். இதை உங்களுக்கு போடுவதற்கு விருப்பம் இருந்தால் உங்கள் பத்திரிகையில் போடுங்கள். உங்கள் கேள்வியை மட்டும் போடுவதாக இருந்தால் உங்கள் கேள்வியை மட்டும் போடுங்கள். நீங்கள் மத்திய அரசு மேகதாது விவகாரத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நினைச்சிருந்தா கட்டியிருக்கலாம், அதுக்கு முன்னாடி முயற்சி எடுத்துக்கலாம். இந்த சூழ்நிலையில் தூண்டுற காரணம் என்னன்னு சொல்ல வர்றார் வைக்கம். 2014 மத்திய சர்க்கார் அதுக்கு பச்சை கொடி காட்டிடுச்சு. நீங்கள் அணையை கட்டிக்கிடுங்க, நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம். யூ கேரி ஆன் வித் யுவர் ப்ராஜெக்ட். இது மத்திய அரசு செஞ்சதுன்னு ஹிண்டு ஏடு தான் முதல் பக்கத்திலே இதை வெளியிட்டது. அந்த நாள் முதல் காவிரி மண்டலத்தின் அத்தனை ஊர்களுக்கும் கட்சி கொடி கட்டாமல் சென்று மக்களை ஆயத்தப்படுத்தியவன் என்ற முறையில் இந்த மேகதாட்டு அணையை கட்ட விடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்து போராடி மத்திய அரசு மூலமாக இருப்பது பாஜக தலைவர்கள் அதையவே இப்போ முன்மொழிந்துட்டு வர்றாங்க. பாஜக எப்படியாவது உழைஞ்சிடலான்னு பார்த்து இப்போ கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துட்டா பாஜக ஆட்சியை கொண்டாந்து நிறைவேற்றிடலான்னு ஒரு பகல் கனவு ஒரு கட்சி நினைக்கிறது. பாஜக இங்கே கால் ஊன்ற விட மாட்டோம். அவர்கள் கவர்னர் ஆட்சியின் மூலமாக தங்களை இங்கே நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிப்பதை முறியடிப்போம், விடமாட்டோம்.